அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக, அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வழி இருக்கிறதா என்பதை மேஜிக் வால் உதவியுடன் புள்ளி விவரங்களுடன் விளக்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தேவப்பிரியன். அதனை பார்க்கலாம். 543 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவு வெளியாகிருக்கு. யார் ஆட்சி அமைப்பார்கள்? பாஜக ஆட்சி அமைக்குமா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படின்றதான் இப்ப மிக முக்கியமான கேள்வி. அதிலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது அடுத்த பிரதானமான கேள்வி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அடிப்படையில் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றியிருக்காங்க. ஸோ கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு, 58 இடங்கள் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 234 இடங்களை அவங்க கைப்பற்றிருக்காங்க. கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது அங்கே நம்பர்ஸ் அப்படின்றது 105 வரைக்கும் கூடியிருக்கு. பட் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய இந்த அதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த தேர்தலை விட 47 இடங்கள் இவங்களுக்கு தான் குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய பாஜக அளவுக்கு இவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கூட்டணியிலையும் இல்லாத பிரதான கட்சிகள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மாதிரியான, பிஆர்எஸ் போன்ற, பிஎஸ்பி போன்ற பிரதான கட்சிகள் இதில் 47 தொகுதிகள் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் என்டிஏ பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு எவ்வளவு தொகுதி வேணும் தெரியுமா? கிட்டத்தட்ட 272 இந்த நம்பர்ஸ் இருந்தால் தான் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பாஜக ஆட்சி அமைக்கும் தானே, அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வி ரொம்ப எளிதாக ஆன்சர் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடையாது. ஸோ 272 அப்படின்றதுல இங்கே 240 தான் பிஜேபிக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 272க்கு அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 32 தொகுதிகள் குறைவாக இருக்குது. 32 தொகுதி குறைவாக இருக்கும்போது அவங்களால தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாது. கடந்த முறை அவங்க 303 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கூட்டணிக்கான தேவை அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ இவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா முக்கியமாக 2 மேஜர் பார்ட்டிஸ் வேணும். ஒன்று தெலுங்கு தேசம், சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியும், ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு மட்டும் இதில் 16 + 12 இந்த 28 சீட் அப்படின்றது பாஜகவுக்கு வெரி வெரி குரூஷியல். இந்த நம்பர்ஸ் இருந்தால் தான் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ இந்த 2 பேருமே அணி மாறுறாங்க. அந்த 2 பேருக்கும் 28 எம்பி சீட்டு இருக்கு. இந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணிக்கு 234 இருக்கு. 234 + 28 அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 262 தான் வருது. 262 இந்த 2 பேருடைய நம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்மளால இந்தியா கூட்டணியால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதனால தான் அவங்ககிட்ட ஒரு தயக்கமும் இருக்கு. ஆனால் அது இல்லாமல் அதர்ஸ் அப்படின்ற செக்ஷனில் நம்ம 17 நம்பர்ஸ் பார்த்தோம். அந்த 17 நம்பர்ஸ் எல்லாருமே இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைச்சாதான், அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் ஆட்சி கூடுதலாக கிடைச்சா மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு இந்த 272 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா கூட்டணி இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சிகளை ஒரு தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 2 கட்சிகளை, குறிப்பாக நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய அந்த ஆதரவை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியும் தொடர் பிரயத்தனமும் தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு கடும் முயற்சியை மேற்கொண்டு கூடுதலாக 28 மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு 10 தொகுதிகளுடைய ஆதரவை அவங்க கைப்பற்றக்கூடிய பட்சத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்படும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும்.